அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியோட சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு கண்டென்ட்லேயும் நம்ம சம்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பர்சன்டேஜில் ஆல்ரெடி 2 பார்ட் வீடியோ போட்டாச்சு. 2 பார்ட்டை வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து 3வது பார்ட்டு. இன்றைக்கி சம்ஸுக்குள்ளே போகலாம். சம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சம்ஸை புரிஞ்சிச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? சம்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா, எக்ஸின் ஒய் சதவீதம் 50 எனவும் ஒய்யின் இஜட் சதவீதம் 25 எனில் எக்ஸுக்கும் இஜட்டுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுக்கும் இஜட்டுக்கும் உள்ள எக்ஸின் ஒய் சதவீதம். அப்போ எக்ஸின் ஒய் சதவீதம்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸ் இன்ட்டு ஒய் சதவீதம் அப்போனா y/100ன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50. சரி, இது ஒரு கண்டிஷன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒய்யின் இஜட் சதவீதம். அப்போ ஒய்யின் இஜட் சதவீதம் ஒய் இன்ட்டு இஜட்/100. சதவீதம்னா என்னது? 100ன்னு அர்த்தம். ஈக்குவல் டு 25. சரியா? இவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா எக்ஸுக்கும் இஜட்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு தான் கேட்குறாங்க. ஓகே, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? xy ஈக்குவல் டு இது வந்து இங்கே போகும்போது 50 இன்ட்டு 100 5000 கிடைக்கும். அதே மாதிரி ஒய்இஜட் ஈக்குவல் டு 2500 கிடைக்கும். சரியா? இப்போ அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா தொடர்பு தான் கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஓகே, எப்படி டிவைட் பண்ணுறேன்னா xy divided by yz equal to 5000 divided by 2500. சரியா? இங்கே 2 0 இங்கே 2 0 கிடையாது. இதுவும் கிடையாது. 125 225 என்ன வரும்? 15 வரும். சரியா? அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? இங்கே இருக்கக்கூடிய ஒய்யும் கட் ஆகிடுது. மீதம் வந்து என்ன கிடைக்கிது? x/z ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கிது. நம்மளுக்கு இதுலேருந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாமா? அப்போ x is equal to 2zன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் எது? A is the கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் கவனிங்க. பூமியின் 2250 பாகத்தில் 5ஆம் பாகம் சல்ஃபர் உள்ளது எனில் பூமியில் எத்தனை சதவீதம் சல்ஃபர் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இது டைரெக்டாகவே நம்ம போட்டுடலாம். மொத்தம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2250. சரியா? 2250 கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை சதவீதம் சல்ஃபர் இருக்கா? 5% சல்ஃபர், 5 பாகம் வந்து சல்ஃபர் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்தம் 2250 பாகத்தில் 5 பாகத்தில் வந்து சல்ஃபர் வந்து இருக்குது அப்படின்னா பூமியில் எத்தனை பர்சன்டேஜ், அதாவது சதவிகிதம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சதவீதம் அப்படின்னால இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். சரி, இங்கே இதையும் கட் ஆகிடுது. 2 0 1 0 1 0 கட் ஆகிடுது. இப்போ அடித்து கொடுங்க. அடித்து கொடுத்தா என்ன வரும் நம்மளுக்கு? 4 5s are 20. ரிமைண்டர் என்ன இருக்கும்? 2 இருக்குமா? அப்போ 5 5s are 25. இங்கே வந்து என்ன இருக்கும்? 2 5s are 10ன்னு இருக்கும். அப்போ 1 5 is 5, 9 5s are 45ன்னு இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன வருது? 2/9ன்னு கிடைக்குது. அப்போ எது கரெக்டான ஆன்சர்? B is the கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த சம் கவனிங்க. ஓர் எண்ணின் 3/5 மடங்கின் 60% மதிப்பு 36 எண்ணின் அந்த எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஓர் எண்ணுன்றதுனால அந்த எண் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. சரியா? அப்போ அதை வந்து என்னென்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எத்தனை மடங்கு? 3/5 மடங்கு. அப்போ 3/5 மடங்கின் 60%. அப்போ இன்ட்டு 60/100. சரியா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 36 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ இந்த 0 கட் ஆகிடுது. மீது என்ன இருக்குது? மேலே 3 18 எக்ஸு டிவைட் பை 5 × 10 50ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 36. சரியா? இப்போ இதை அடிச்சு கொடுங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36 இன்ட்டு 50. இங்கே இருக்க 50 வந்து இங்கே போகும்போது மேலே போயிடும். இங்கே மேலே இருக்க 18 வந்து கீழே வந்துடும். சரியா? ஓர் 18 18, ஈர் 18 36. அப்போ எவ்வளோ ஆன்சர் வருது? 2 × 50 என்ன கிடைக்கும்? 100ன்னு கிடைக்கும். அப்போ 2 × 50 என்ன கிடைக்கும்? 100. சரி, இப்போ எது கரெக்டான ஆன்சர்? B is the கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் கவனிங்க. 1/35ஆனது 2/7 எத்தனை சதவிகிதம் கேட்டிருக்காங்க. சரியா? 1/35ஆனது 2/7 எத்தனை சதவிகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க வந்து எது கேட்டிருக்காங்க? சதவீதம் தானே கேட்குறாங்க. அப்போ அது தெரியாது. அப்போ எக்ஸ் பர்சன்டேஜ்னு வச்சுக்கலாம். சரியா?
சதவீதம் தெரியாதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்னு என்னது 100ன்னு அர்த்தம். அப்போ x/100 இன்ட்டு எதில் 1/35 2/7. அப்போ 2/7 ஈக்குவல் டு 1/35. சரியா? இப்படி தான் வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். இப்போ எக்ஸோட வேல்யூ தானே தேவை. அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். மித்த டேர்மெல்லாம் அங்கிட்டு கொண்டு போகிறேன். இங்கே 100 × 7 வந்து மேலே போகும்போது 100 × 7 டிவைட் பை கீழே ஆல்ரெடி 35 இருக்குது. இந்த 2 வந்து கீழே வந்துடும். சரியா? ஒரே 7 ஐஏலா 35 ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10 0 ஓரன் 2 5 2 20. அப்போ எது கரெக்டான ஆன்சர்? சி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் கவனிங்க. 60 என்பதின் எத்தனை சதவிகிதம் 72ஆக இருக்க முடியும் கேட்டிருக்காங்க. இப்போ எத்தனை சதவிகிதம்ன்றதுனால இது முன்னாடி பார்த்த சமம் மாதிரி தான். அப்போ எத்தனை சதவீதம்ன்றதுனால தெரியாதனால x/100ன்னு வச்சுக்கிறோம். எதில் ஆஃப்னா என்னது 60 80 அப்போ இன்ட்டு 60. சரியா? ஈக்குவல் டு 72. ஓகேவா? இப்போ இந்த 0 கட் ஆயிடுது. சாரி, இந்த 0 கட் ஆயிடுது. மீது என்ன இருக்குது? 6x டிவைட் பை 10 ஈக்குவல் டு 72ன்னு இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவை? எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 72 × 10 டிவைட் பை 6ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ 1 6 12 6 72. அப்போ 12 × 10 என்ன ஆன்சர் கிடைக்கும்? 120%. ஓகேவா? அப்போ எது கரெக்டான ஆன்சர்? பி இஸ் த கரெக்டான ஆன்சர். இந்த இதில் சொல்லப்பட்ட சம்ஸ்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.